Hi friends, welcome to Set Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மலாய் கேக். அத ஓவன்லயும் ஓவன் இல்லாமயும் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மலாய் ரெடி பண்ணிரலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 3 கப் பால் ஊத்திக்கோங்க. இதோட பால் பவுடர் ஒரு 1/4 கப். Condensed milk ஒரு 1/4 கப். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். கடைசியா ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பால் வந்து பாதி ஆகும் வரை அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மைதா 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இதோட 1/4 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய், அப்புறம் நம்ம ரெடி பண்ண மலாய் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பால், சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, துண்டு துண்டா இல்லாம. கடைசியா வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கேக் பேன்ல எண்ணெயும் ஃப்ளோரையும் நல்லா தடவி விட்டுருக்கேன். அந்த கேக் பேன்ல இப்போ நான் ரெடி பண்ண கேக் பேட்டரை ஊற்றிக்கிறேன். இன்னொரு பாதி நான் ஓவனில் வைக்க போகிற கேக் பேனில் ஊற்றிருக்கேன். இதை நல்லா சமமாக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சிடலாம். ஸ்டாண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை வச்சுக்கலாம். இதை இப்போ மூடி வச்சு 30 to 40 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க. இன்னொரு கேக்கை நான் ஓவனில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் மூடி வச்சிடலாம். இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக்கும் நல்லா வெந்துருச்சு, ஆனால் ஷேப் தான் வரல. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஓவனில் ரெடி பண்ணதை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன், ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மலாய் கேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓவனில் வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து பேனில் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நடுவில் உடஞ்சிரும். அண்ட் முக்கியமாக ஏதாவது அக்கேஷ்னலில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சொதப்பெல்லாம் வந்துடும். ஸோ வந்து ஓவனில் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக இந்த மாதிரி பீஸ் போட்டு அதுக்கு மேலே மலாய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.